அப்ப நீங்க எவ்வளவுதான் கிராமத்துல இருந்து சம்பாதிச்சாலும் நகரத்தை நோக்கி சென்றால்தான் பிள்ளைகளுக்கு தேவையான படிப்பை கொடுக்க முடியும் என்பதை யாரும் மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. சார் இப்ப கிராமத்துல எல்லாத்துக்கும் நாட்டு வைத்தியம், எல்லாத்துக்கும் பாட்டி வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருந்தது ஒரு காலம். அப்ப வியாதி சின்ன வியாதியா இருந்துச்சு. மிஞ்சி போனா என்ன வரும்? கை வலிக்கும், கால் வலிக்கும், சளி வரும், இருமல் வரும், காய்ச்சல் வரும், தலைவலி வரும், வயிற்று வலி வரும். இதனால கிராமத்து வைத்தியம் சரியா போயிடும். இன்னைக்கு மிகப்பெரிய நோய்கள் எல்லாம் வருது. மிகப்பெரிய மருத்துவமனைகள்லாம் எங்க இருக்கு? கிராமத்துல இருக்கா, நகரத்துல இருக்கா? மிகப்பெரிய மருத்துவமனைகள் நகரத்துல இருக்கு. ஒரு காலத்துல ஆஸ்பத்திரி போனா ஈரோட்ல ஒரு ஆஸ்பத்திரி தான் இருக்கும். இன்னைக்கு எல்லாம் அப்படி கிடையாது. ஒவ்வொரு பிரிவுக்கு தனித்தனியா ஆஸ்பத்திரி, தனித்தனியா டாக்டர் வந்தாங்க. இப்ப தலை நிறுத்தினா தலைக்கு பாக்குற ஒரு டாக்டர் இருந்தாரு. இப்ப எல்லாம் அப்படி கிடையாது. தலையில கண்ணுக்கு ஒரு டாக்டர், காதுக்கு ஒரு டாக்டர், மூக்குக்கு ஒரு டாக்டர், மூளைக்கு ஒரு டாக்டர், நரம்புக்கு ஒரு டாக்டர், வலது காலுக்கு ஒரு டாக்டர், இடது காலுக்கு ஒரு டாக்டர், இன்னும் கொஞ்சம் காலம் போச்சுன்னா சுண்டியூருக்கு ஒரு டாக்டர், கட்டவர்களுக்கு ஒரு டாக்டர் வந்துடும். விஞ்ஞான வளர்ச்சி இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு காலத்துல ஹார்ட் அட்டாக்ல செத்தான்னா இவன் எப்படி செத்தான்னு கிராமத்துல தெரியாம இருந்தான். பேடிச்சு செத்து போயிட்டான், பயந்து போய் செத்து போயிட்டான், பில்லி சூனியத்துல செத்து போயிட்டான்னா. இன்னைக்கு எல்லாம் அப்படி கிடையாது. நகரத்துல திடீர்னு நெஞ்சு வலிக்குதுன்னா ஆளை தூக்கி அலேக்கா தூக்கு மலேக்கா போட்டு ஆஸ்பத்திரியில கொண்டு விட்டோம்னா உள்ள பிரிச்சு ஆபரேஷன் பண்றான், ஸ்டெண்ட் வைக்கிறான், ஆன்ஜியோ பண்றான். ஆன்ஜியோனா நம்மளுக்கு அந்த இதயத்துக்கு போகக்கூடிய நரம்புல ஒரு சின்ன அடப்பு இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு ஆன்ஜியோ. ஆன்ஜியோனா என்ன? இப்ப நம்ம வயல்ல தண்ணி பாய்ச்சுறோம். தண்ணி பாய்ச்சும் போது அந்த வாய்க்கால்ல தண்ணி போகும். தண்ணி போகுது நிறைய குப்பையெல்லாம் கிடந்து அந்த தண்ணி அடைச்சுக்கிச்சுன்னா என்ன ஆகும்? சைட்ல தண்ணி பிரிஞ்சு போக பார்க்கும். அப்ப அந்த இடத்துல பொறுமும். அது மாதிரிதான் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய அந்த நரம்புகள்ல இடையில கொழுப்பு அடைச்சிச்சுன்னா அந்த இடத்துல ரத்தம் போகிறதுக்கு திணறும். அது அப்படியே தள்ளி விடுறத ஸ்டெண்ட் வைக்கிறது. அதுவும் சரியா இல்லையா? ஒரு பிளாக் 2 பிளாக் இருந்துச்சுன்னா அது ஆன்ஜியோ பண்ணிடலாம். 4 பிளாக் 5 பிளாக் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பைபாஸ் ஆபரேஷன். பைபாஸ் ஆபரேஷன் என்ன? காலில் இருக்கக்கூடிய இந்த நரம்பு, நீளமான நரம்பு எடுத்து அந்த இதயத்துக்கு பக்கத்துல இதயத்தை 2ஆ பொளந்து பக்கத்துல அந்த நரம்பு பக்கத்துல இந்த நரம்பை ஜாயின் பண்ணி இதுல ரத்தத்தை அப்படியே ஓட விட்டு கொண்டு வந்து கொடுக்குறான். இதயத்தை மாற்று அறுவை சிகிச்சை செய்யறான், நுரையீரல் அறுவை சிகிச்சை செய்யறான், கிட்னியை மாத்துறான். 2 கிட்னி வச்சா ஒரு கிட்னியை கொடுறான்னு வாங்கிட்டு வந்து இவனுக்கு ஒரு கிட்னியை வச்சு 2 பேரையும் உயிர் வாழ வைக்கக்கூடிய இந்த மருத்துவ வளர்ச்சி நகரத்துல தான் இருக்கு. கிராமத்துல என்ன இருக்கு? காலம் பூரா விவசாயம் பண்ண தெரியா போயிருமா? இங்க வாரியா, உன்னைதான் பேசிக்கிட்டு இருக்கேன் சார். அரசு அலுவலகங்கள் எங்க இருக்கு? அரசு அலுவலகங்கள் எல்லாமே நகரத்திலே தான் இருக்கிறது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எங்க இருக்கு? நகரத்துலதான் இருக்கு. நாமக்கல்ல தான் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இருக்கு. அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல போனதானே விவசாயினுடைய குறைகளை மனுவா கொடுக்க முடியும். நீ வீட்டுல வச்சுட்டு உட்கார்ந்துட்டு என்ன பண்ண போகுது? அப்ப அறிவியல் வளர்ச்சி, விஞ்ஞான வளர்ச்சி, மிகப்பெரிய தொழிற்கூடங்கள், மிகப்பெரிய அலுவலகங்கள், மிகப்பெரிய ஆராய்ச்சி நிறுவனங்கள் எல்லாம் எங்க இருக்கு? நகரத்துலதான் இருக்கு. கிராமத்துல போய் நீ ஒரு ஆராய்ச்சி நிறுவனத்தை, அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனத்துல வந்துச்சுன்னா டெல்லியில இருந்து அமெரிக்கால இருந்து வர்றவன் எப்படி வருவான்? பிளைட்ல வந்து உங்க வீட்டுல இறங்குவான். விமானம் எங்க பறக்குது? நகரத்துல இருந்து தான் பறந்து போகுது. ட்ரெயின் உங்க வீட்டுக்கு வருதா? டவுன் பஸ் மட்டும் தான் உங்க வீட்டுக்கு வருது. அப்ப விஞ்ஞான வளர்ச்சி, அரசு அலுவலகங்கள், அனைத்து மருத்துவமனைகள், அனைத்து படிக்கின்ற மிகப்பெரிய கல்வி நிறுவனங்கள் எல்லாமே நகரத்தில் இருக்கின்ற காரணத்தால் மனிதன் மகிழ்ச்சியாக தேவையான இடம் நகரம் என்று நான் தீர்ப்பு சொல்ல முடியுமா? முடிக்கல. அப்ப நகரம்னா இப்படி இருக்குன்னா கிராமத்துல என்ன இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். கிராமத்துல சார் வீட்டுக்கு போனோம்னா தண்ணி கொடுப்பாங்க, மோர் கொடுப்பாங்க, இளநீர் கொடுப்பாங்க. அந்த இளநிய வாங்கி, அந்த மோரை வாங்கி, அந்த தண்ணிய வாங்கி நீங்க இப்படி குடிச்சீங்கன்னா தலை நிமிர்ந்து குடிப்பீங்க. நம்மளுடைய கிராமத்து பானங்கள் நம்மை தலை நிமிர செய்தது. நகரத்துல கூல்ட்ரிங்க்ஸ் வாங்குனீங்கன்னா ஸ்டாப் போட்டு நம்மள தலையை குனிய வைக்கக்கூடிய பானம் தான் அந்த நகரத்துல இருக்கக்கூடிய பானம். சார் கிராமத்துல ஒவ்வொரு திண்ண வச்சு வீடு கட்டினா சார், ஒவ்வொரு வீடுகளையும் திண்ண வச்சு வீடு கட்டினா. ஏன் தெரியுமா திண்ண வச்சு வீடு கட்டுறது? அந்த திண்ணையில ஒரு பானையில தண்ணி வச்சிருப்பான். அது பெரிய கோயிலுக்கு போறவன், எதையாவது பாத யாத்திரை போறவன் அங்க உட்கார்ந்து சற்று இளைப்பாரி அது ஒரு டம்ளர்ல தண்ணி குடிச்சான்னா அவன் போற புண்ணியத்துல நம்மளுக்கு கொஞ்சம் புண்ணியம் சேரும்டான்னு திண்ணை வைத்து வீடு கட்டியவன் தான் நம் கிராமத்துக்காரன். இன்னைக்கு திண்ணையை பூரா பெட்டிகளுக்கு வாடகைக்கு விட்டு போயிட்டாங்க. வாழ்க்கை அந்த அளவுக்கு இருக்கு. உண்மை சார். அன்னைக்கெல்லாம் என்ன சார்,
கிராமத்துல கிளி ஜோசியம் பாக்குறான். நீங்க எந்த நகரத்துக்கு வேணாலும் போங்க, அந்த கிளி ஜோசியம், இந்த உடல் எடை பாக்குறது, இவன் பூரா எங்க உட்கார்ந்துருக்கான்? கோர்ட்டுக்கு பக்கத்துல உட்கார்ந்துருப்பான், இல்லாட்டினா பெரியாஸ்பத்திரி கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்துருப்பான். ஏன்னா இவன் 2 பேரும் தான் பாதிக்கப்பட்டு வெளியில வர்றவன். கரெக்டா இவன் ஆஸ்பத்திரியில பணத்தை கட்டிட்டு அப்பதான் வருவான். என்னடா நம்ம இவ்வளவு சம்பாரிச்சு ஆஸ்பத்திரிக்கே கொடுக்குறோமே, கிழிச்சு வச்சு கூப்பிடுவான். கையை நீட்டு சம்பாரிச்சு பணம் நிக்கவே நிக்காது. அதான் ஆஸ்பத்திரியில கட்டிட்டு வந்துட்டா நபரப்புறா நிக்கி கோர்ட் வாசல்ல உட்கார்ந்துருப்பான். உங்க கை ஓட்டை, எவன் கை ஓட்டை இல்லாம இருக்கு? எல்லார் கையும் ஓட்டையா தான் இருக்கு. நீங்க ஒண்ணும் இல்ல, நாமக்கல் போங்க, திருச்செங்கோடு போங்க, ஒரு கொடையை வச்சுக்கிட்டு ஒரு மிஷினை வச்சுக்கிட்டு 2 பேர் உட்கார்ந்துருப்பான். உங்கள் எடை பார்க்க வேண்டுமா? உங்களுக்கு உயரத்துக்கு ஏற்ற எடை இருக்கிறதா? காசு காசுலாம் இல்லை, சும்மா வாப்போம் அப்படின்னா அந்த மிஷின்ல ஏறி நிக்க சொல்லி பிரஷரை பார்த்து பிபியை பார்த்து சீட்டு கொடுப்பான். உங்க எடைக்கு இந்த விட ரொம்ப கூட, 5.5 அடிதான் உயரம் இருக்கியே, 82 கிலோ இருக்கியே, எப்ப அட்டாக் வந்து பொட்டுன்னு போவீங்கன்னா அதை என்ன பண்ண உஜுர கையில் முடிச்சது. என்ன சார் பண்றது, எங்க ஆஸ்பத்திரி இந்த இருக்கு, அங்க வாங்க, 10 ரூபாய்க்கு ஓசியில வைத்தியம் பார்த்து 10 லட்சம் ரூபாய் காலி பண்றதுக்கு நம்ம கூட்டிட்டு போயிடுவாங்க. எந்த கிராமத்திலயாவது நடக்குதா? யோசிச்சு பாருங்க பாப்போம். உங்கள் விடை குடிக்கொண்டே போகிறதா? எங்களிடம் மாறுங்கள், எடையை நாங்கள் குறைப்போம். எப்படி எடையை குறைப்பீங்க? உங்களோட பணத்தை பணம் புரிஞ்சிட்டா நீங்க ஆட்டோமேட்டிக்கா எடை குறைஞ்சிருவீங்க. ஆட்டோமேட்டிக்கா ஆட்டைய போடுற குரூப்லேயே தர்றான். அங்க பாத்தீங்களா நோட்டு சொல்லிப்பாங்க பாத்தீங்களா? உங்கள் நகை மூழ்குகிறதா? நாங்கள் திருப்பி தருகிறோம். நீ யாரா சின்னத்தம்மை நான் திருப்பி தர்றதுக்கு? நீ ஆண்டா திருப்பி அடகு வைத்த நகையை உடனே மீட்டு உடனே பணம் தருகிறோம். அடகு வைத்த நகையை மீட்டு அப்பவே சொல்லி பண்ணி முடிச்சு விட்டு நகையை பூரா காலி பண்ணி விட்டு 10,000 ரூபாய் கையில் கொடுத்து அனுப்பி விடுறாங்க. அவன் வர்ற வழியில பாதி தண்ணியை போட்டு திணிச்சு முடிச்சுட்டு வந்துடுறான். உண்மை சானது. அதை உங்களுக்கு 1 லட்சம் இந்த ஆண்டு போட்டீர்கள் என்றால் மாசம் 10,000 வட்டி. மாசம் 10,000 வட்டி எப்படி கொடுப்பான்? 2 வட்டிக்கு வாங்கி நம்ம கட்ட முடியாம தர்றான், 1 வட்டிக்கு வாங்கி கட்ட முடியாம தர்றான், 10 வட்டி. உடனே இவன் 1 லட்சம் ரூபாய் போடுவான், மறு மாசமே 10,000 ரூபாய் வந்துடும். யார்ட்டையும் சொல்லக்கூடாது. சொத்தை 10 லட்சம் ரூபாய்க்கு அழகு வச்சு போடுவான். மறுநாள் கதவை கூட்டிட்டு போயிடுறாங்க. இவன் கொய்யோ முறையான தலையில துண்டை போட்டு உட்காந்துருக்கான். இந்த கிராமத்துல இதை ஏமாத்துறானா? கிராமத்துல இந்த வேலை செய்யறானா? கிராமத்துல அடுத்தவன் ஒரு ஏதோ ஒரு சிரமத்துல மாட்டிக்கிட்டான்னா அவனுக்கு பணம் கொடுத்து உதவி செஞ்சு, என் பங்காளி என்னோட இருக்கணும், அவனுக்கு தேவையான உதவிகளை செய்யன்னு உதவி செஞ்சா சார். கிராமத்துல எவ்வளவு தூரம் பாத்துக்கிட்டா ஒருத்தனுக்கு உதவி செஞ்சானே. இன்னைக்கு பாருங்க, இந்த கோவில்ல சாமி கும்பிடுறது 30 ஆண்டுகளாக அந்த விநாயக பெருமானுக்கு எல்லாம் ஒற்றுமையா பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, இந்த கிராமத்துல ஒருவர் ஒற்றுமையாக யார் எப்படி என்று அனைவருக்கும் தெரியும், ஒற்றுமையாக இருந்து செஞ்சு கொண்டு இருக்கிறார். நகரத்துல வருஷம் கோயில் கட்டுறான், மறு வருஷம் கும்பாபிஷேகம் பண்றான், 3வது வருஷம் இந்த இடம் யாம்னு ஒருத்தர் கேஸ் ஓட்டு நிக்கிறான். பூட்டை போட்டு கடைசியில ஐயர் தெருவுல நிக்கிறாரு. அன்னைக்கு ஒரு கோயில ஐயரை உள்ள வச்சு கூட்டிட்டு போயிட்டாங்க. எனக்கு முடிவு சொல்ல அப்புறம் தான் பூட்டை திறப்பேன் அப்படிங்கிறான். ஏன்னா நான் மணி அடிக்க வந்தது தப்பாடா, நந்தால் பதறி போய் நிற்கிறார். திருப்பணி நடந்த வாழ்க்கையில அவ்வளவு சிக்கல் இருக்கு சார். நகரத்துல யாரு என்னங்கிறது தெரியாது. நகரத்துல இவ்வளவு தூரம் அன்னைக்கு கலாச்சார சீரழிவு நடக்குது ஐயா. நகரத்துல போதையில சின்ன பையன் 10 வயசு பையன் 15 வயசு பையன் போதையில் அலைகிறானே. எங்க கிராமத்துல போதையில் அலைகிறானா? நகரத்துல காதல் சீரழிவு, கள்ள தொடர்புகள் சீரழிஞ்சு போய் கிடைக்க நகரத்துல. கிராமத்துல அப்படி இருக்கா? கிராமத்துல ஏன் பையன் கெட்டு போறதுக்கு வாய்ப்பு குறைவுனா, கிராமத்துல படிக்கிற பையன் பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பி போவான், இடையில எந்த தப்பு பண்ண பயப்படுவான். என்ன அப்பா வருவாரு, சித்தப்பா வருவாரு, மாமா வருவாங்க, பெரியப்பா வருவாங்க. டேய் நீ இன்னார் பயந்தாளான்னு கேட்டு 2 அறை விடுவாரு. பயந்துகிட்டு ஒழுக்கத்தோட இருக்கா சார். நகரத்துல போய் இருந்தா அவன் யாருன்னே தெரியல. பக்கத்து வீட்டுக்காரனா இருந்தாலும் சரி, மாமா பீடி இருக்கான்னு கேட்கறான், மாமா தீப்பெட்டி கொடு 10 வச்சுட்டு போறோம்ங்கிறான். அவன் தீப்பெட்டி இல்லைங்கிறான், ஒரு தடவை 10 வச்சுட்டு போ அப்படிங்கிறான். சித்தப்ப மேல மூஞ்சில சித்தப்ப முறை இருந்தா கூட தெரிய மாட்டேங்குது, ரவுண்ட் ரவுண்டா போகிறான், குப்பம்.
அப்ப கிராமத்துல ஒழுக்கம் இன்னும் இருந்து கொண்டே இருக்கிறது. சார் அன்னைக்கு கிராமத்துல குளத்துல குளிச்சான் சார். குளத்துல குளிச்சான். ஆண்கள் ஒரு பக்கம் குளிப்பாங்க குளத்துல, பெண்கள் ஒரு பக்கம் குளிப்பாங்க. இடையில செவரெல்லாம் எடுக்கல. தன் மனதுக்குள் ஒழுக்கம் என்ற ஒரு கட்டுப்பாட்டை வகுத்து கொண்டு வந்தான் அந்த கிராமத்துக்காரன். நகரத்துல இன்னைக்கு நாளுக்கு நாலு செவத்துக்குள்ள பொம்பளை புள்ள குளிக்குது. பிளக் பாயிண்ட்ல கேமரா வச்சு பொம்பளை புள்ள குளிக்கிறத எடுத்து கேவலப்படுத்தக்கூடிய உலகத்துல நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். என்ன வசதி வாய்ப்பு இருந்து என்ன பிரயோஜனம்? பெத்த புள்ள அப்ப சொல்றதை கேட்க மாட்டான், அப்ப புள்ள சொல்றதை கேட்க மாட்டான், பொண்டாட்டி இவன் சொல்றதை கேட்க மாட்டான். சார் அந்த காலத்துல கிராமத்துல வாத்தியார் வர்றாருன்னா பையன் சந்தில வந்து ஓடணும். இப்ப நகரத்துல 4 பையன் சேர்ந்து வர்றாருன்னா வாத்தியார் சந்தில வந்து ஓடுறாரு. இவங்க கண்ணுல மாட்டிட கூடாது, எப்ப 7:30 கூட்டுவாங்க. சார் கிராமத்துல ஒருத்தர் 2 பேர் குடிப்பான் சார். குடிச்சா சாயந்தரம் 7 மணி ஆயிடுச்சுன்னா தலையில துண்டை போட்டு ஓரமா போனாங்க, இவங்க கண்ணுலயே மாட்டிட கூடாது. இப்ப நகரத்துல ஒருத்தர் 2 பேர் தான் குடிக்காதவன் இருக்கான். இப்ப சாயந்தரம் 7 மணி ஆச்சுன்னா இவன் தலையில துண்டை போட்டு போக வேண்டியது, இவங்க கண்ணுலயே மாட்டிட கூடாது, எப்ப 7:30 கூட்டுவான்னு தெரியல. இந்த பைக் ரேஸ் சர்ரு புருன்னு ஓட்டுறான். ஓடி போய் குப்புற விழுந்து எந்திரிச்சு வந்துகிட்டு இருக்கான். ஆனா கிராமத்துல அப்படி ஓட்ட முடியுமா? அப்படி ஓடி யாரும் வேண்டாம், யாரும் வேண்டாம், நீ என்ன சிறிது மேலடா ஒப்பன்னு சொல்லுவானா அப்படின்னு கேட்டா இல்ல வேகமா ஓட்ட மாட்டான். அந்த பயம் இருந்துச்சு, அந்த ஒழுக்கம் இருந்துச்சு, அந்த கட்டுப்பாடு இருந்துச்சு, அந்த பண்பாடு இருந்துச்சு. இன்னைக்கு கிராமத்துல இருந்துட்டு நகரத்துல அப்படி இருக்கானா? எவன் கூடி யாராக இருக்கலாம்னு நினைக்கிறான். ஒரு பொம்பளை புள்ள பள்ளிக்கூடத்துக்கு போன புள்ள ஓரமா நின்று பேசிட்டு இங்க வாத்தா யாருட்டு புள்ள நீ இங்க நின்று பேசிக்கிட்டு இருக்கிற, யார் அந்த பையன், நீ யாரா, நீ எந்த ஊரு, இங்க வந்து ஏன் பேசிக்கிட்டு இருக்கிற, நம்ம இன்னைக்கு இருக்கிற சார். நகரத்துல நீங்க கூட்டிட்டு போய் எங்க போய் மாலுக்கு போய் எங்க போயிட்டு வந்தாலும் சரி யாரும் கேட்க மாட்டோம். ஏன்னா பெத்த பிள்ளையா அப்பனுக்கு அலையாளம் தெரிய மாட்டேங்குது. இப்ப முக்காலுக்கு போட்டு சுத்தி போயிடாள் இப்படி போட்டு தலையில. அப்ப போதான் மக போதான் புள்ள போதான்னு எதுவுமே தெரியாம தெரிய வேண்டியது. வாழ்ற வாழ்க்கை வசதி வாய்ப்புகள் நிறைந்தது கிராமம், வசதி வாய்ப்புகள் இருந்தது நகரம். வசதி வாய்ப்புகள் நிறைந்தது நகரம். படிப்பு வசதி இருக்கிறது, மருத்துவ வசதி இருக்கிறது, அலுவலக வசதி இருக்கிறது. ஆனால் மனிதன் மகிழ்ச்சியாக எங்கே வாழ்கிறான்? வசதி வாய்ப்பு இருந்தா ஒருத்தர் மனுஷன் வாழ்ந்துட முடியுமா? ஒண்ணு இல்ல, உங்க வீட்டுல 50 லட்ச ரூபா வச்சுக்க நைட் நிம்மதியா படுக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க, ஒரு 50 லட்ச ரூபாய் நீங்க வீட்டுல கட்டில கீழே வச்சுட்டு படுத்துப்பாங்க, தூக்கம் வருதான்னு பார்ப்போம். சராட்டுனால ஆத்தாடி எவன்டா கூந்தது அப்படின்னு எதிர்த்து உட்கார்றான். சார் அன்னைக்கு கிராமத்துல ஏறு ஓட்டினா சார். ஏறு ஓட்டும் போது அந்த மாடு சாணம் போடும். அந்த மாடு சாணம் போட்டுச்சுன்னா இந்த மாட்டு சாணம் மண்ணோடு மண்ணாக மக்கி உரமாக வந்தது இந்த கிராமத்தில் தான். அந்த அன்னைக்கு கிராமத்துல டைம் ஆச்சு பார்த்து சொன்னானா சொல்ல மாட்டான். சூரியனை பார்த்து சொன்னா மணி 12 ஆச்சு, மணி 1 ஆச்சு. இன்னைக்கு தானே விஞ்ஞான வளர்ச்சி நகரத்துல. இன்னைக்கு மழை பெய்யும் பெய்யாதுன்னு சொல்றான். அன்னைக்கு எல்லாம் மழை பெஞ்சத இத்தனை சென்டிமீட்டர் மழை பெஞ்சுன்னு கிராமத்துக்காரன் சொன்னானா. நைட்டு மழை பெஞ்சுனா காலையில எந்திரிச்சு வீட்டுக்கு வெளியில வந்தா ஆட்டுக்கல் கிடக்கும். அந்த ஆட்டுக்கல்லுல உள்ள குழி இருக்கும், அதுல எவ்வளவு தண்ணி கிடக்குதோ அதை பார்த்து இத்தனை உழவு மழை பெஞ்சுச்சான சொன்னக்கூடியவன் நம்ம கிராமத்துக்காரன். இல்லைன்னு சொல்ல முடியுமா? சென்டிமீட்டர் வச்சு இன்னைக்கு அளக்குறாங்க. 10 சென்டிமீட்டர் மழை பெய்யும், நாளைக்கு அடிச்சுக்கிட்டு ஒத்துங்கிறான். முடிஞ்சு பார்த்தா வெயில் பொத்துக்கிட்டு போகுது. இயற்கையை தாண்டி நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உண்மையிலே இயற்கையான வாழ்க்கை வாழக்கூடியது நம் கிராமத்தில் தான். நகரத்துல பைபாஸ் ரோடு நகரத்துல தான் இருக்கு, பைபாஸ் ஆபரேஷனும் நகரத்துல தான் இருக்கு. கிராமத்துல கலர் கலரா மிட்டாய் சாப்பிட்டோம், நகரத்துல கலர் கலரா மாத்திரை சாப்பிடுறோம். உண்மையிலே வசதி வாய்ப்புகள் நிறைந்தது வேணால் நகரமாக இருக்கலாம், ஆனால் ஒழுக்கம், பண்பாடு, கலாச்சாரம், மகிழ்ச்சி எல்லாம் நிறைந்தது நகரத்தை விட கிராமமே இந்த தீர்ப்பளித்து நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். வாய்ப்பு இருந்தால் மீண்டும் பல தலைப்புகளில் சந்திப்போம்.